எழுத்தாள பெருமன்றத்தினுடைய தலைவர் அருமை நண்பருமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கிற ஆன்மீக செல்வர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பணிவும் ஒன்றிய வணக்கங்களை முறையாக தெரிவித்து திருக்குறள் பண்பும் பயனும் என்ற அற்புதமான தலைப்பில் நடைபெறுகிற கருத்தரங்கில் சார்பின்மை என்ற நிலையில் திருக்குறள் கருத்து எவ்வாறு பின்னால் வந்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் எவ்வாறு அந்த கருத்து வலியுறுத்த பெற்றிருக்கிறது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறையர்களுக்கு நன்றி கூறி பெருமன்றத்தார் அத்துணை பேருடைய திருவடி கவனங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை குறிப்பிட்டு என்னுடைய பணியை தொடங்குகிறேன். பெருமக்களே, உலகில் வாழ்கிற உயிர்கள் எத்துணையாக இருந்தாலும் அந்த உயிர்களுக்குரிய இலக்கணம் அல்லது பண்பாடு என்பதை நம்முடைய நூல்கள் உணர்த்த வருகிற பொழுது எல்லா உயிரும் தான் சார்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்பதுதான் மனிதனுடைய தோற்றம் முதல் இன்று வரை இருக்கிற காலகட்டங்களில் தோன்றிய அறிஞர் பெருமக்களுடைய ஆழமான கருத்து. எந்த உயிரும் தன்னுடைய மரபுக்கேற்ப அல்லது சமுதாயத்திற்கேற்ப புலவிச்சையாக இருக்கக்கூடிய கல்வியை பெற்றிருந்தாலும் புலவிச்சை தள்ளாமல் பாகுபடும் என்பதை போல இனத்தின் வழியாக வந்திருக்கக்கூடிய மரபுகள் இருந்தாலும் அந்த உயிர் எங்கே சார்கிறதோ அந்த சார்ந்த சூழலில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அதிலும் மாநில வர்க்கத்தை பற்றி வள்ளுவ பேராசாரம் குறிப்பிடுகிற பொழுது நிலத்து இயல்பால் நீர் தெளிந்தற்றாவது என்ற ஒரு அற்புதமான ஓமையை சொல்லுவார். எனவேதான் பின்னால் வந்த சங்க இலக்கியமும் செம்புறம் பெயரில் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று குறிப்பிடு. எனவே எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர்கள் தன்னுடைய வாழ்க்கை சூழலில் எத்தகைய அமைப்பு அமைந்திருக்கிறதோ அந்த அமைப்பில் தான் உயிர்கள் வாழ். எனவேதான் வள்ளுவ பேராசார் நிலத்து இயல்பால் நீர் தெரிந்தற்றாலும் மாந்தற்கு இனத்து இயல்பதாம் அறிவு என்று குறிப்பிடுகிறார். சிற்றினம் சேரக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது நீ இனத்தின் பால் உன்னுடைய அறிவு அமையும் என்பதனாலே சிறிய ஒழுக்கங்கள் அல்லது ஒழுக்க குறைபாடான மாநிலரோடு நீ பழகினால் உன்னுடைய வாழ்வியல் திசை தடுமாறி போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காக வள்ளுவ பேராசார் மாந்தற்கு இனத்து இயல்பதாம் அறிவு என்று குறிப்பிடுகிறார். எந்த மனிதருக்கும் தன்னுடைய வாழ்நாளில் தான் அமைந்திருக்கிற சூழலில் அவருடைய அறிவு நிச்சயம் அமையும் என்கிறார். எனவே இதன் அடிப்படையில் எந்த உயிரும் எப்படி ஒரு நீர் நிலத்தை சார்ந்து நிலத்திற்குரிய வண்ணத்தையும் நிலத்திற்குரிய குணத்தையும் அதனுடைய ருசியையும் பெறுகிறதோ அதுபோல மாநிலங்களாக வாழ்கிற நாமும் நம்முடைய இனத்து இயல்பதாக நம்முடைய அறிவு அமையும் என்பது வள்ளுவ பேராசாருடைய நிலை. இதை நாம் பிற்காலத்து இலக்கியங்களில் அல்லது வரலாற்று செய்திகளில் நம்மால் காண முடிகிறது. ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். கண்ணப்பருடைய வாழ்க்கை வரலாற்றை சேர்க்கிறார் ஒரு இடத்தில் இந்த சார்பு தன்மையை உயிரின் அடிப்படையில் விளக்கி காட்டுவார். கண்ணப்பர் காலத்தினாளர் இருக்கிறார் என்பதை கண்டு அவருடைய அருளை பெற்று காத்திருந்து இறைவன் அவருக்கு அருளை கொடுக்க
அந்த அருளை பெற்று நாயனார் அவர்கள் இறைவனுக்கும் உணவு படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மலையிலிருந்து கீழே இறங்கி வேட்டையாடிய பொருளில் தசைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வாயிலே நீரை அமைத்து தலையிலே மலரை கொண்டு அந்த இறைவனுடைய திருமுன்னர் தான் கொண்டு வந்த தசை பகுதிகளை படையலாக அமைக்கிறார். அடுத்த நாள் காலையில் சிவகோசரியார் வழிபாட்டுக்கு வருகிறார். வந்தவுடன் அந்த காட்சியை கண்டு வருந்துகிறார் என்பதை சேக்கிழார் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஒரு செய்தியை சேக்கிழார் பதிவு செய்கிறார். இறைவனுக்கு முன்னால் நாம் பூஜை செய்கிற பொழுது அரிசி பதார்த்தங்களை வைத்து பூஜை செய்திருக்கிறோமே தவிர இதுபோல தசையினுடைய விலங்கின் தசையினுடைய உறுப்புகளை நாம் கொண்டு வந்து வைக்கவில்லையே, இது யாரோ தீயவர்கள் செய்த செயல் என்று எண்ணி வருந்துகிறார். இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். பூஜையை தொடங்க வேண்டும். அந்த படைக்கப்பட்டிருக்கிற தசை பகுதிகளை அகற்றிவிட்டு தான் கொண்டு வந்திருக்கிற நீராலும் மலராலும் இறைவனை வழிபட வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்பொழுதுதான் சேக்கிழார் இந்த வரியை சொல்கிறார். தசையும் எலும்பும் கண்டு அகல விழித்து ஓடி அனுசிதம் அனுசிதம் என்று வருந்தினார் என்று குறிப்பிடுகிறார். தசையும் எலும்பும் கண்டு அகல விதித்து ஓடி என்று ஒரு வரியை சேக்கிழார் பெருமான் எழுதி காட்டுகிறார். இங்கு நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது. கண்ணப்பராக விளங்குகிற திண்ணனார் விலங்கினுடைய தசைகளை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்று இலையிலே கொண்டு வருகிற பொழுது அந்த விலங்கினுடைய எலும்போடு கூடிய தசையில் எலும்புகளை நீக்கிவிட்டு தசைகளை மட்டும் தான் அசைத்து பார்த்து வெந்திருக்கிறதா என்பதை பார்த்து எச்சிலை கூட உள்ளே விழுந்தாது அந்த தசையை மட்டும் கொண்டு வந்துதான் படைத்தார் என்று எழுதுகிறார். அவர் எப்படி கொண்டு வந்தார் என்று எழுதுகிற பொழுது எலும்புகளை நீக்கி தசை மட்டும் கொண்டு வந்தார் என்று எழுதுகிறார். இப்பொழுது சேக்கிழார் சிவகோசரியார் பார்த்த அந்த காட்சியில் எலும்பும் தசையும் கண்டு அகல விதித்தோடி என்று எழுதுகிறார். அப்படியானால் தசை மட்டும் கொண்டு வந்திருக்கிற அடியாறு நம்முடைய சின்னனாருடைய அந்த பதார்த்தத்தில் எலும்பு எப்படி வந்தது என்ற எண்ணம் வருகிறது. அப்படி முன்னே பாடியதற்கும் பின்னே பாடியதையும் சேக்கிழார் மறந்துவிட்டு எழுதிவிட்டாரோ, பிழையாக பாடிவிட்டாரோ என்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த எண்ணத்தை நீக்க வேண்டும் என்பதற்கு இந்த சார்பு கொள்கையை வைத்து ஒரு செய்தியை அடுத்த பாடலில் முதல் வரியில் எழுதுகிறார். இப்படி தசையும் எலும்பும் கண்டு அகல விதித்தோடி சென்ற சிவகோசரியார் திரு அழகினை எடுத்து வந்து அந்த பெருக்குகிற கருவியை திரு அழகினை எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணுகிறார். அப்பொழுது எப்படி சுத்தம் செய்தார் என்று எழுதுகிற பொழுது நாயடியும் செருப்படியும் திரு அழகா மாற்றி என்ற ஒரு வரியை எழுதுகிறார். நாயடியும் செருப்படியும் திரு அழகா மாற்றி என்று எழுதுகிறார். செருப்பு அணிந்திருப்பது திண்ணனுடைய நிலை. எனவே அவன் செருப்புக்காரோடு வந்தால் அந்த செருப்படி அங்கே அந்த அடையாளம் இருக்கிறது, அதை மாற்றுகிறார். சரி, இப்பொழுது ஒரு சொல்லை சேர்க்கிறார் பெருமான் சேர்க்கிறார். நாயடியும் செருப்படியும் என்று எழுதுகிறார். அப்படியானால் திண்ணன் என்ற அந்த வேடவரோடு அவருடைய நண்பர்களில் வந்தவர்கள் எல்லாம் அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள். இவர் பித்து பிடித்தவர் போல் காலத்தியப்பரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார், இவரிடத்தில் நாம் இருந்து பயனில்லை என்று அவர் விலகிவிட்டார்கள். ஆனால் நாய் என்ற அவரோடு வேட்டைக்காக வந்த நாய் மட்டும் அவரை விட்டு விலகுகிறது. அவை நாயும் இருந்திருக்கிறது. அந்த நாய்
திண்ணனுடைய சார்பினாலே திண்ணன் எப்படி மனிதர்களுக்கு பிடிக்கக்கூடிய தசையை, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய தசையை அந்த இறைவனுக்கு படைத்தாரோ, அந்த படைத்த நிலை திண்ணனோடு உடன் வாழ்ந்த அந்த நாளில் தன்னுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கிற எலும்பை கவி கொண்டு வந்து எப்படி திண்ணனார் இறைவனுக்கு படைத்தாரோ, அது போல இந்த நாயும் தன் வாயில் கவி வந்த அந்த எலும்பை படைத்திருக்க வேண்டும். இதுதான் சார். நாய் என்பது ஒரு சாதாரண விலங்குடைய உயிர் தான். அது காவல் காக்கும், தன்னுடைய எஜமானருக்கு நன்றி பாராட்டும் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். சேர்க்கிறார் ஒரு அருமையான சித்தாந்த தத்துவத்தை, ஒரு உயிர் என்பது சார்புத்தன்மைக்குரிய இலக்கணத்தை உடையது. என்றும் நிறையாது இருக்கிறது உயிர் சார்புத்தன்மை உடையது என்பதை விளக்குவதற்கு இறைவனை வழிபடுகிற திண்ணனாரின் மனம் போல அவரோடு வாழ்ந்த அந்த நாயும் கூட சார்புத்தன்மை உடையதாக இருந்து இறைவனை வழிபடுவதற்கு தன்னுடைய கடமை செய்யுமா போல எலும்பையும் கொண்டு வந்து வைத்தது என்று சொன்னால், எந்த உயிராக மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிராக இருந்தால் தான் வாழ்ந்திருக்கின்ற சார்பு தன்மையில் அந்த வாழ்க்கை அமையும் என்பதை எடுத்துக்காட்டுமா போல சேர்க்கிறார் பெருமான். நாயடியும் செருப்படியும் திரு அழகால் மாற்றி என்று எழுதுவார். அப்படியானால் சார்பு இல்லாமல் எந்த இடத்தில் ஒரு உயிர் வாழ்கிறதோ அந்த இடத்தில் சார்போடு வாழும். இப்படி சேர்க்கிறார் கூறிய கருத்தை தான் பின்னால் அந்த சாஸ்திரங்கள் மிகவும் அற்புதமாக வலிந்து அதனை பெருமையோடு கூறுகின்றார். நம்முடைய திருவருட்பயிரில் உயிரவை நிலை என்ற அதிகாரத்தில் 7வது பாடலாக திருவருட்பயிர் ஆசிரியர் உமாவதி சிவம் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான குரலை தருகிறார். சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கனிவை உய்த்தல் சதசத்தாம் உயிர் என்பது திருவருட்பயிரின் 7வது, அதாவது 17வது பாடல், 3வது அதிகாரத்தில் 7வது பாடல். சத்து அசத்தை சாராது, இறைவன் அகனை பொருளை சார வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சார்தல் என்பது தான் சார்ந்திருக்கக்கூடிய கருவியால் ஒரு பொருளுடைய தன்மையை உணர்வது. இறைவனுக்கு முற்றும் அறிந்தவர், அவர் எதனையும் சார்ந்து அறிய வேண்டிய தேவையில்லை. எனவே சார்வதற்குரிய வாய்ப்பே அவருக்கு தேவையில்லை. முற்றும் அறிந்தவர். எனவே முற்றும் அறிந்திருக்கிற கடவுள் ஒன்றை சார்ந்து வாழ வேண்டிய தேவையில்லை. சத்து அசத்தை சாராது. சத்தானது அசத்து பொருளாக இருக்கிற அறிவற்ற பொருளை சாராது என்று சொல்றார். அசத்து அறியா, அகனை பொருளாக இருப்பவற்றுக்கு அறிவு இல்லை, உணர்ச்சி இல்லை. எனவே அவை எவற்றையும் அறியாது. ஆக இறைவன் அறிய வேண்டியதில்லை, அகனை பொருள்கள் அறியாது. ஆனால் இரண்டையும் உய்த்தல் சரசத்தாம் உயிர். ஆனால் இரண்டையும் உணர்ந்து கொண்டு, இறைவனையும் உணர்ந்து கொண்டு, அகனை பொருளையும் உணர்ந்து கொண்டு, அவற்றை தமக்குரிய சூழலாக அமைத்துக் கொண்டு வாழக்கூடியது உயிர் என்பதினாலே அதற்கு சத்து அசத்தை இரண்டையும் சார்ந்து வாழ்கிற சதசத்தாம் உயிர் என்று குறிப்பிடுகிறது திருவருட்பை. அப்படியானால் வள்ளுவர் பேராசார் மாந்தற்கு இனத்தின் அறிவு, இனத்து இயல்பதாம் அறிவு என்று சொன்னார் போல, பின்னால் வந்திருக்கிற திருவருட்பை ஆசிரியரும் கூட இறைவனை சார்ந்து இறைவனாகவும் அருளை சார்ந்து வாழ்கிறது அருளை கொள்ளக்கூடிய தன்மையும் பெற்று ஒரு உயிர் வாழும். ஆதலால் இரண்டையும் சார்ந்து வாழக்கூடிய உயிருக்கு சதசத்தாம் என்று பெருமை கொடுக்கிறார். நான் இதை எளிமையாக இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டுமானால், இறைவன் உயிரை சார்ந்து வாழ்கிறார், அதற்கு பெற்ற நிலை என்று பெயர். எல்லா உயிரிடத்திலும் இறைவன் அறிவு உருவமாக, ஒவ்வொரு உயிரினுடைய அறிவு எப்படி இருக்கிறதோ அந்த அறிவு உருவமாக இறைவன் அந்த உயிர்களில் கலந்திருக்கிறான். எனவேதான் உயிர்களை
நாம் பாகுபடுத்துகிற பொழுது, வேறு எதை வைத்துக் கொண்டு பாகுபடுத்தாலும் இறைவன் அறிவுபூர்வமாக கலந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் சான்றோடு நாங்கள் எங்கு புரிந்தவர் சித்தார்த்த மிக தெளிவாக சொல்கிறது. உயிர் என்பது அறிவு உணர்தன்மை. நம்முடைய சேனாவரையை இலக்கண குறிப்பை எழுதுகிற பொழுது உயிர் எத்தன்மைத்து இனி உணர்தன்மைத்து என்று சேனாவரையை எழுதுவார், இலக்கணாசிரியர் எழுதுவார். எனவே உயிர் என்பது அறிவு ரூபமாக இறைவனோடு கலந்திருப்பது ஒன்று. எனவே நான் உயிரை பாகுபடுத்துகிற பொழுது ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர், ஆறறி உயிர் என்று உயிர்களை பாகுபடுத்துகிற நிலை இலக்கண முதலாக இன்றைய வரை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இறைவன் உயிர்கள் அனைத்திலும் கலந்திருக்கிறார். எப்படி கலந்திருக்கிறான்? ஓரறிவாக கலந்திருக்கிறான், ஈரறிவாக கலந்திருக்கிறான், ஆறறிவாக கலந்திருக்கிறான். எனவே இறைவன் உயிரிடத்தில் அவன் கலந்திருக்கிற சார்பு தன்மைக்கு வெத்தம் என்று பெயர். அப்ப இறைவன் நம்மோடு கலந்திருக்கிறான். முத்தப்பன் ஒரு உடல், முத்தப்பனுக்குள்ளே இருக்கிற உயிர் தனித்த நிலை அல்ல, அத்துவித நிலையாக உயிரும் இறைவனும் கலந்து ஒன்று போல காட்சி தருகிறது. ஆனால் இரண்டு பொருள் கலந்திருக்கிறது. உடலுக்குள்ளே இருக்கிற உயிரில் உயிரும் இருக்கிறது, உயிரோடு கலந்திருக்கிற இறைவனும் இருக்கிறார். இதைத்தான் அத்துவிதம் என்று சொல்வார். இரண்டு பொருள் ஒரு பொருளாக காட்சி பெறுகிறது. உதாரணமாக சொன்னால், முத்தப்பன் என்ற உடம்பு மட்டும் தெரிகிறது. முத்தப்பன் இப்பொழுது பேசுகிறேன் என்றால் உயிர் இல்லாமல் நான் பேச முடியாது. அப்போ உயிரும் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த உடம்பும் என்னிடத்தில் இருக்கிறது. ரெண்டும் இருந்தால் முத்தப்பன் என்ற உடம்புதான் தெரிகிறதே தவிர உயிர் தெரிய இல்லை. இதுதான் அத்துவித கொள்கை. இரண்டு பொருள்கள் சேர்ந்து ஒரு பொருளாக காட்சி தருமானால், ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதிலே ஒரே பொருளாக காட்சி தருமானால் அதுதான் அத்துவித கொள்கை. அந்த அத்துவித கொள்கை நிலைப்படி இறைவனும் உயிரும் கலந்திருப்பது பெற்ற நிலை. பிறகு இறைவனை வழிபட நாம் இறைவனை நம்மை மறந்து இறைவனை மட்டும் நினைப்போமையானால் அதுதான் சார்பினுடைய உச்சக்கட்டம். இறைவன் நம்மிடத்திலே சார்ந்திருக்கிறான், அது நமக்கு தெரியாது. ஆச்சாரியன் நமக்கு இறைவன் ஒரு உயிரில் கலந்திருக்கிறார் என்று நமக்கு உபதேசம் செய்தார். அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசத்தினாலே இறைவன் உயிரில் கலந்திருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி அந்த இறைவனை நாம் வழிபட நம்மை மறக்கிறோம். நம்மை மறந்தவர்கள் இறைவன் மட்டுமே நம்மிடத்தில் இருக்கிறார். தன்னை மறந்தார் தன் நாமம் கட்டார், தலைப்பட்டார் நங்கை தலைவர்த்தார். தேவார திருமுறை. எனவே நம்மை மறந்து இறைவன் மட்டுமே இருக்கிற பொழுது இறைவனையோடு நாம் கலந்து விட்ட சார்பு தன்மைக்கு முக்தி என்று பெயர். அவன் நம்மிடத்தில் கலந்திருப்பதற்கு பெத்தம் என்று பெயர். அவனோடு நாம் கலப்போமையானால் அதற்கு முக்தி என்று பெயர். இதைத்தான் வள்ளுவர் பேராதான் சார்புணர்ந்து சார்புகிற ஒளி என்ற பாடலில் சார்பு தன்மையையும் சார்பற்ற தன்மையையும் குறிப்பிடுகிறார். அப்படியானால் என்னுடைய தலைப்புப்படி சார்பு அற்ற நிலை, சார்பின்மை. ஆனால் சார்பை உணர்ந்த பிறகுதான் சார்பின்மை பெற முடியும். அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே இறைவன் சார்ந்திருக்கிறான் என்பதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ, இறைவன் இடத்தில் இருக்கிறார், நாம் நினைத்தது எதுவும் நடக்காது. இறைவன் இயக்கத்தால் நாம் நடக்க முடியும். எனவே சார்பு என்பதை இறைவன் நம்மோடு சார்ந்திருக்கிறான் என்பதை முதலில் உணர வேண்டும். அதை உணர வைப்பவர் யார் என்றால் ஆச்சாரியர் தான். ஆச்சாரியர்கள் தான் நம்மை உணர வைப்பார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற திருமொழிகளும் சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்கள். நாம் ஆச்சாரியரை தேடி போக வேண்டாம். ஆசிரியர்களே நம்மை தேடி நம் கரங்களில் இருக்கிறார். அந்த ஆசிரியர்கள், அந்த அருளாளர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களை உணர்கிற பொழுது இறைவன் நம்மிடத்தில் கலந்திருக்கிறான் என்பதை நிச்சயம் நம்மால் உணர முடியும். அப்படி உணர்ந்தால் செம்பொருள் காண்பது அறிவு. ஆச்சாரியனுடைய உபதேசத்தால்
நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிற செம்பொருள் கலந்திருக்கிறது என்பதை உணர்வதுதான் நம்முடைய அறிவு. செம்பொருள் காண்பது. இப்பொழுது திருக்குறளில் நமக்குரிய இந்த ஆய்வு இன்றைய பதிவுக்குரிய திருக்குறள் என்று பார்க்கிற பொழுது சார்புத்தன்மை எப்படி அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சார்புணர்ந்து சார்புகள ஒளியில் மற்ற ஐந்து சார்ந்தரா சார்ந்தது. இந்த திருக்குறள் தான் நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள தலைப்பின் அடிப்படையாகும். சார்புணர்ந்து சார்புகள ஒளியில் மற்ற அடித்து சார்ந்தரா சார்ந்தது நோய். இந்த ஒரு குரட்பாயை வைத்து பார்க்கிற பொழுதுதான் பண்பும் பயனும் நமக்கு திருக்குறளால் கிடைக்கிறது. இந்த திருக்குறளுக்கு பல்வேறு விளக்கமாக உரை எழுதி காட்டுவார். சார்புணர்ந்து சார்பு கெட உரையில் இந்த சார்புணர்ந்து என்பது எம்பெருமான் நம்மோடு கலந்திருக்கிறான் என்பதை உணர்தல். சார்பு உணர்ந்து இறைவன் நம்மோடு கலந்திருக்கிற காரணத்தால் அவனுக்கு நீ அடிமையாக இருக்க முடியுமே தவிர நீ தலைவனாக ஆக முடியாது. இதுதான் ஆச்சாரியர் நமக்கு செய்கிற உபதேசம். இறைவனுடைய புகழ்பாடுகள் திருவள்ளுவரை படிக்கிற பொழுதும் அந்த சாத்திரங்களை கற்கிற பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருந்து நம்மை ஆட்டுவிக்கிறான். அவன் ஆட்டுவிக்க நாம் ஆளுகிறோம் என்று ஆச்சாரியர்கள் எடுத்துச் சொல்லுகிற பொழுதுதான் இறைவன் நமக்கு தலைவன் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அப்ப தலைவன் எவ்வளி அவ்வளி நாம் நடப்பது அதை சார்பு உணர்ந்து. இப்பொழுது அடுத்த சொல் அற்புதமாக வள்ளுவர் பேராசர் அமைக்கிறார். சார்பு கெட ஒளி. ஒரு சார்பு உன்னிடத்தில் வர வேண்டுமானால் முன்னரே இருந்த ஒரு சார்பு உன்னை விட்டு போக வேண்டும். இடம் காலியாக வேண்டும். இடம் காலியானால்தான் இறைவனாக இருக்கிற சார்பு நம்மிடத்தில் அமைய முடியும். எனவேதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது வினை நீக்கம் சிவப்பேறு என்று சொல்வார். எப்பொழுது நம்முடைய நன்மையை தீவினைகளை இருவினை ஒப்பு என்ற நிலை அவற்றிலிருந்து விடுபட்டு நாம் வெளிவருகிற பொழுது நம்மை அறியாமலே சிவப்பேறு வந்துவிடும். இறைவனை வேண்டி நாம் தவம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த இன்பமாக இருந்தாலும் அது துன்பமாக இருந்தாலும் அது நம்முடைய முன் நிலை பயனை வைத்துக் கொண்டு இறைவன் தருகிறான் என்பதை உணர்ந்தால் அதுதான் இருவினை போகும். நமக்கு வருகிற இன்பமும் துன்பமும் நம்முடைய முன்னிலை பயன்தான். இருந்தாலும் கூட அவற்றை நினைவுபடுத்தி நம்மை அனுபவிக்க வைக்கிறவர் யார் என்று சொன்னால் இறைவன் தான். அதை நாம் உணர்வதுதான் இருவினை போக்கு. இந்த இருவினை போக்கு உணர்ந்து விட்டோமையானால் இன்பம் வருகிற பொழுது கவலைப்படாமல் அது துன்பம் வருகிற பொழுதும் கவலைப்படாமல் இன்பம் வருகிற பொழுது அதற்கால் ஆனந்த கூத்தாடாமல் இரண்டும் இறைவன் தந்ததுதான். நாம் அனுபவிப்பதற்குரியவர்களை தவிர அதை விமர்சனம் செய்வதற்கு கூட நமக்கு அருகதை இல்லை என்பதை ஒவ்வொரு உயிரும் உணர வேண்டும். நம்மால் எந்த இன்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்விட முடியாது, எந்த துன்பத்தையும் நம்மால் ஏற்படுத்திக் கொள்விட முடியாது. இறைவன் ஏற்படுத்தினால்தான் அது நம்மை சாருமே தவிர நிச்சயம் நம்மால் சார்பு கொள்ள முடியாது. இதுதான் சார்பு கெட. சார்பு உணர்ந்து சார்பு கெட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் முதலில் நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறார் என்பதை நிச்சயம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் சார்பு கெடும். எப்பொழுது சார்பு கெடும்? நமக்கு சார்பாக வருவது ரெண்டுதான், நல்வினை தீவினை என்ற இன்ப துன்பம். இதுதான் இந்த உயிருக்கு சார்ந்து வருவது. கூட நாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பது உடல் அல்ல, இதுதான் அனுபவிக்கிறது. உடல் அனுபவிப்பது அல்ல. நமக்கு இப்பொழுது தலை வலிக்கிறது என்று சொன்னால் தலையை பிளந்து நாம் மாத்திரையை போடுவதில்லை. தலைவலி என்றால் தலைதானே வலிக்கிறது, எனவே உடம்பு வலிக்கிறது. அந்த உடம்பின் ஒரு பகுதி வலிப்பதற்கு உடனே தலையை பிளந்து கொண்டு அது ஓட்டை போட்டு மாத்திரை சாப்பிடுவதில்லை.
அந்த தலையில் இயங்கக்கூடிய உயிரினுடைய உணர்ச்சி வலிக்கு உரியது என்பதனாலே உயிருக்கு மாத்திரை சாப்பிடுகிறவே தவிர உடலுக்கு அல்ல. எனவே இன்ப துன்பம் என்பது உடலுக்கு அல்ல, உடல் மூலமாக உயிர் அனுபவிக்கிறது. இந்த உயிர் அனுபவிக்கிற இன்ப துன்பத்தை நாம் சார்ந்து வாழ்கிறோம். இப்பொழுது வாழ்கிற பொழுது இன்பத்தில் சார்ந்து துன்பத்தில் சார்ந்து வாழ்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை சார்ந்தவன் தலைமையாக இருப்பவன் யார் என்று சொன்னால் இந்த இன்ப துன்பம் அல்ல, அவற்றையெல்லாம் தரக்கூடியவனாக இருக்கிற இறைவன் தான் உயிரை சார்ந்திருக்கிறான் என்று சார்பு உணர்ந்து, அவ்வாறு சார்பு உணர்ந்த பிறகு சார்பு கெட முடிகிறது. என்ன சார்பு கெட முடிகிறது? நம்முடைய உயிருக்கு உரிய இன்பமும் துன்பமும் நம்மை விட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். இறைவன் தருவதுதான் நம்முடைய இன்பமும் துன்பமும். எனவே இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டையும் நாம் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் வருகிறது. சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ளே அவரை தங்க வைத்து விடுகிறார். அந்த சுண்ணாம்புடைய எரிச்சல் வெப்பம் அவரை சுடுகிறது. இப்பொழுது இறைவனை நோக்கி அப்படி என்ன பாட வேண்டும் என்றால், இறைவா, இந்த வெப்பம் என்னை தாக்காதவால் அல்லது எனக்கு இருக்கிற இந்த வெப்பத்தை நீக்க வேண்டும் என்று பாட வேண்டும். ஆனால் அந்த துன்பம் எனக்கு துன்பம் அல்ல, இறைவனுடைய திருவருள்தான் என்று துன்பத்தை துன்பமாக நினைக்காது மாசி வீணை மாலை மதியமும் வீசு தென்றலும் வீண்கள வேடிலும் என்று பாடினார் நாவுக்கரச பெருமான் என்று சொன்னார். வந்திருப்பது துன்பம், உடலுக்கு துன்பம். சுண்ணாம்புக்கான வாய் உடலை சுடுகிறது. அந்த சுடுகிறது உயிருக்கு சுடுகின்ற தன்மையை உருவாக்கியிருக்க வேண்டும். ஆனால் இறைவனுக்கு அந்த உயிரில் முழுமையாக இறைவன் இருந்ததினாலே சார்பு உணர்ந்த காரணத்தால் நாவுக்கரச பெருமானுக்கு இறைவன் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த காரணத்தால் அந்த சுண்ணாம்பு சுடுவது கூட அவருக்கு மாசை வீணையாக மாலை மதியமாக இருந்தது என்று சொன்னால், இதைத்தான் செம்பொருள் சார்பு உணர்ந்து தன்னுடைய உயிர் சார்ந்திருக்கக்கூடிய துன்பத்தை மறந்து விடுவது சார்பு என இந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சார்பு உணர்ந்து சார்பு கெட என்று சொன்னால் இறைவன் முழுமையாக நம்முடைய உயிரில் கலந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால் நாவுக்கரச பெருமான். எனவே அவர் உணர்ந்த அந்த தன்மை, அந்த சுண்ணாம்பு காலவாயிலே சுண்ணாம்பு வெப்பத்திற்குள்ளே அவருடைய இருப்பிடத்தை வைத்தாலும் கூட, அந்த உடம்பு இவரை சுட்டாலும் கூட அந்த சுடுகிற தன்மை இவருக்கு தெரியவில்லை. சார்பு கெட்டது. ஏனென்றால் உள்ளே சார்பு உணர்ந்திருப்பது இறை அருள். தெய்வம்தான் கற்றுணை கூட்டியோர் கடலில் மாற்றியும் நற்றுணையாவது நமச்சிவாயே என்று பாடுகிறார் என்று சொன்னால், அவர் கற்றுணை கூற்றியதாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் நினைந்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை முழுமையாக சார்பை உணர்ந்தவர் நாவுக்கரச பெருமான். எனவேதான் அவருக்கு வைக்கப்பட்ட அத்துணை சோதனைகளையும் அவர் வெல்ல முடிந்தது. ஏனென்றால் அவை என்னை ஒன்றும் செய்யாது, அமார்க்கும் குடியல்லோ அவனை அறியோ. யார் என்னை கொல்ல வந்தாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று எண்ணுகிறார் என்று சொன்னால், எந்த தைரியம் அவருக்கு அந்த எண்ணத்தை தந்தது? என்னிடத்தில் இறைவன் இருக்கிறார். எனவே அந்த இறைவன் இருப்பதினாலே நான் நிச்சயம் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், சார்பு உணர்ந்து இந்த சார்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கெட்டது என்பதை நினைக்க வேண்டும். அதுபோல ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் மதுரையில் இருக்கிற சமணர்களை எல்லாம் வென்றவர்கள் திருவொற்றியூரம் வருகிறார், தொண்டை நாட்டிற்கு வருகிறார். கோயிலுக்குள்ளே
உள்ளே சென்று திரும்பி இறைவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்து விடுகிறார். வந்த பிறகு ஒருவர் வந்து அங்கே பணியாற்றுகிறவர் சொல்லுகிறார், நான் வைத்த இந்த பனைமரம் நல்ல பூவாக பூத்து கொண்டிருக்கிறதே தவிர, ஆண்மழையாக இருக்கிறதே தவிர பெண்மழையாக இருந்து காய் தரவில்லை என்று வருந்துகிறார். இப்பொழுது ஞானசம்பந்தர் திருக்கோயிலை விட்டு வெளியே வந்துவிட்டார். சார்புணர்ந்து சார்புகளை என்பதற்கு விளக்கம். வெளியே வந்தவரை பார்த்து அந்த பணியாளர் கோயிலுக்குரியவர், என்னுடைய பணிமரங்களெல்லாம் ஆண்மழையாக இருக்கிறது, பெண்மழையாக இல்லை, எனவே இறைவனுக்கு அந்த பணம்பழம் பிரசாதமாக அளிக்க முடியவில்லை என்ற வருத்தத்தை சொல்கிறார். 10 பாடல்களிலே கடைசி பாடலில் தான் நீ காயை ஈழ வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த பனைமரம் ஆண்படை பெண்படையாக மாறிற்று. சார்ந்தோர் பெருமக்களை இப்பொழுது நினைத்து பாருங்கள். எதிரே இருக்கிற அந்த என்ன நினைத்திருப்பார், அவர் அந்த பணியாளர் என்ன நினைத்திருப்பார்? ஞானசம்பந்தருடைய பாட்டு வன்மை, ஞானசம்பந்தரால் இந்த ஆண்படை பெண்படை ஆயிற்று என்று பெருமிதம் கொண்டிருப்பார். அந்த பெருமிதம் அவருக்கு ஒரு பாராட்டாக நிச்சயம் அமைந்தது. சாமியே ஆண்மனையை பெண்மனை ஆக்கிட்டீங்க, நீங்க தான் தெய்வம்னு நிச்சயம் அந்த பணியாளர் ஞானசம்பந்தரை போற்றி இருப்பார். இதை விட என்ன வாழ்க்கை இன்பம் வேண்டும்? எனவே என்னால் தான் இந்த ஆண்மனை பெண்மனையாக ஆயிற்று என்ற இன்பம் கொண்டாரா ஞானசம்பந்த பெருமான் இல்லை. உடனே மறுபடியும் கோயிலுக்குள் செல்கிறார். இறைவனை வழிபட்டு வந்த பெருமான் மீண்டும் கோயிலுக்கு செல்கிறார். கோயிலுக்கு சென்று, இறைவா இது என்னால் நடந்தது இல்லை, உன்னால் நடந்தது என்று பாடுகிறார் என்று சொன்னான். என் உள்ளத்தில் சார்ந்திருக்கிற இறைவா, நீதான் இந்த உயிருக்கு இப்போது இந்த அடியவர் பாராட்டுகிற மொழி உரியது என்று சொன்னால், இது என்னுடையது அல்ல, நீ தந்ததுதான் என்று சார்புகளை ஒழுகினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 அன்றாடங்களையும் நினைந்து பார்க்க வேண்டும். நாவுக்கரச பெருமான் துன்பத்தை வென்றார், அதுபோல ஞானசம்பந்த பெருமான் இன்பத்தை வென்றார். 2 பேரும் இறைவன் நம்மிடத்தில் சார்ந்து இருக்கிறார், இறைவன் நம்மை ஆளுகிறார், அவன் நம்முடைய தலைவன் என்று நினைத்த காரணத்தால் சார்பு உணர்ந்து சார்புகள் நன்வினை தீவினை இரண்டையும் எங்களுடையது அல்ல, எல்லாம் இறைவன் தந்ததுதான் என்று 12ஆம் நூற்றாண்டில் எழுதப் பெற்றிருக்கிற வரலாற்றின் மூலம், வெளியூரான வரலாற்றின் மூலமாக சார்பு உணர்ந்து சார்புகளை ஒழுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம். இதை அப்படியே நமக்கு பின்னால் வந்த சாஸ்திரங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன. பெருமான் ஓரிடத்து உணரும் உண்மை ஒளிதரும் உபரம் போரும். சிவபிரகாசம் 59ஆம் பாடல் கடைசி வரி. ஓரிடத்து உணரும் உண்மை ஒளிதரும் உபரம் போரும். இது ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் உமாவது சிவம் வாழ்க்கையின் அனுபவமாக பாடியிருப்பது. ஓரிடத்து உணரும், எந்த இடத்தில் உயிர் உணர்ச்சியை பெற்றாலும் அதான் உணரும் பான்மைத்து என்று எழுதுகிறார். ஓரிடத்தில் உணரும் உண்மை. நான் உணவை சொன்னேன், உயிர் எத்தன்மைத்து என்றால் உணர்தல் தன்மைத்து என்று சேனாவை சொல்கிறார் என்றால், உயிருக்கு உணர்வது அதுதான் அறிவு, அதுதான் உயிர். எனவே உயிர் நம்மால் அறியப்படாத ஒன்று, அறிந்தால் அது அறிந்துவிடும். சித்தாந்தத்தின்படி உயிர் எதை அறிகிறதோ அது அறியும். அறிய முடியாத கடவுள் அறிய மாட்டார், அறிய முடியாது. கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாது. உயிர் கருப்பா சிறப்பா நெட்டையா குட்டையா தெரியாது. இவ்வாறு தெரியாத காரணத்தினாலேதான் கடவுளும் உயிரும் நிலைத்திருக்கிறார். மற்ற நாம் எந்த பொருளை அறிந்திருந்தாலும், உயிர் எதை அறிந்தாலும் அவை அனைத்தும் அழியும். இது சித்தாந்தத்தின் அடிப்படை. எனவே அறிய முடியாத இருக்கிற இறைவனும்
அறிய முடியாது இருக்கிற உயிரும் இறைவனாகவும் உயிராகவும் இருக்கிற இரண்டு பொருள்களும் அழிதத்தன்மை இல்லாமல் இருக்கின்றன. இப்பொழுது அந்த அழிதத்தன்மை இல்லாமல் இருக்கிற உயிர் உணர்கிற தன்மை எப்படிப்பட்டது என்றால் படிகம் போன்றது என்று சிவஞான நம்முடைய சிவபிரகாசம் குறிப்பிடுகிறது. படிகம் எந்த நிறத்து நூலை காட்டுகிறதோ அந்த நிறத்தை காட்டு. அந்த படிகத்தில் எந்த நூல் நோக்கம் பெற்றிருக்கிறதோ அதற்குரிய நிறம் எதுவோ அந்த நிறம் இருக்கும். வெள்ளை நூலிலே படிக பாத்தியை கட்டினால் வெள்ளையாக தெரியும், சிறப்பு நூலாலை கட்டினால் செம்மையாக தெரியும். அதுபோல படிகம் எந்த நூலை சார்கிறதோ எந்த வண்ணத்தை சார்கிறதோ அந்த வண்ணத்தை அந்த படிகம் கண்ணாடி படிகம் காட்டுவது போல உயிர் உணர்கிற தன்மைகள் எப்படிப்பட்டதாம்? ஓரிடத்து உணரும் உண்மை ஒளிதரும் படிகம் போல என்று எழுதினார். எனவே எந்த இடத்தில் உயிர் வாழ்கிறதோ அந்த இடத்திற்குரிய சார்பை பார் அடையும் என்று. சரி, இப்பொழுது சார்வரா எதிர்க்க வர வேண்டும். திருக்குறளில் சார்புணர்ந்து சார்புகள ஒளியின் இது நேற்றைய பாடல். இன்றைக்கு மற்ற அடித்து சார்தரா சார்தரும் நோய். இதுதான் என்னுடைய கருத்துக்கு கருத்துரைக்குரிய அடிப்படை தொடர். மற்ற அடித்து சார்தரா சார்தரும் நோய். அந்த இறைவனை உணர்ந்து விட்டால் சேனாவரை அது பரிமையாளர் உரை எழுதுவார். பிறப்பு அனாதியாய் வருதலின் உயிரால் அளவின்றி ஈட்டப்பட்ட நிலைகளில் பயன்களும் இந்த உடம்புகளால் அனுபவித்தனவும் பிறந்த உடம்பானது முகர்ந்து நின்றனவும் ஒழிய பின்னும் அனுபவிக்க கடவனவாகிய ஆகாமை வினையாய் கிடந்தன. மற்ற அழித்து இறைவனை நாம் நம்மோடு கலந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் எது அழியும்? இதான் கேள்வி. மற்ற அழித்து எது அழியும்? இறைவனை சார்ந்திருக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் நம்மிடத்தில் இருக்கிற சார்தல் எது அழியும் என்ற கேள்வியை பரிமையாளர்கள் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டு ஒரு பெரிய விளக்கத்தை எழுதுகிறார். சொல்ல சொல்கிற பரிமையாளர்கள் கூட நீண்ட தொடராக எழுதுகிறார். பிறப்பு அனாதியாய் வருதலில், பிறப்பு அனாதியாக வரக்கூடிய நம்முடைய வினைக்கு ஏற்ப இறைவன் தருகிறார். அனாதியாய் வருதலில் உயிரால் அளவின்றி ஈட்டப்பட்ட வினைகள் கல்லாய் மனிதராய் பேயாய் என்று எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மணிவாசக பெருமான் இன்றைக்கு நினைக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். அந்த மணிவாசக பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பார். அப்ப எல்லா பிறப்புகளையும் நாம் வினைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். அளவற்ற வினைகளின் பயன்களுள் 100% சேர்த்து வைத்திருந்தோம் போன பிறவி வரை என்றால் இந்த உடம்பு இருப்பதினாலே ஒரு 20% குறையலாம். அதுக்காகத்தான் இந்த உடம்பை தருகிறார். எனவேதான் சிவஞான போதத்தில் முதல் சூத்திரம் எழுதுகிற பொழுதே நம்முடைய உடம்பு படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வினைதான் என்று எழுதுவார். அவனவள் அறியலும் அவை மூலவி தோற்றிய நிதியை ஒடுங்கி மலத்து உலகாம் என்று எழுதுவார். மலத்து உலகாம் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினைகளை நீக்குவதற்குத்தான் இந்த பிறவில் இந்த மாநில ஜென்மத்தை இறைவன் தந்தார். நான் அடிக்கடி சொல்வது உடம்பு என்பது தாயும் தந்தையினால் தந்தது அல்ல, அது சார்பு தந்தையால் வருவது. தாயை போல தந்தையை போல நம் உடம்பு இருக்கிறது என்றால் சார்புடன் பண்ணம். ஆனால் உடம்பை முழுமையாக நமக்கு தருவதும் யார் என்றால் இறைவன் தான். போற்றி படுகொலை என்ற நூல் உமாவதி மிக அற்புதமாக எழுதுவார். சித்தாந்தத்தை நாம் படிக்கக்கூடிய அடிப்படை நூல் கூட போற்றி படுகொலை தான். போற்றி படுகொலையில் இறைவன் தான் இந்த உடம்பை தருகிறான் என்று எழுதுவார். கணவன் மனைவியாக இருக்கிறவருடைய சேர்க்கையினால் உடம்பு வந்துவிட்டது என்பது போல சேர்கிறார்களால் குழந்தையை பெற்றிருக்க வேண்டுமே. ஏன் பலருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் குழந்தை பிறக்கும் என்பது உண்மையாக இருக்குமானால் எல்லா திருமணமானவர்களுக்கும் குழந்தை பிறக்க வேண்டும்
அவரவர்கள் வினையை அறிந்து கோருக்கு கண்ணில்லாதவர்களுக்கு கோர் கொடுப்பது போல போற்றிப்பார்கள். கோர் கொடுப்பது போல இறைவன் இந்த உடம்பை கொடுத்தான் என்று எழுதுவார். கண் தெரியாதவனுக்கு ஆணவத்தால் மறைக்க பெற்றிருக்கிற அந்த உயிருக்கு, இந்த உலகத்தில் இறைவனை அறிய முடியாது வாழ்கிற உயிருக்கு அறிவதற்காக இந்த உடம்பை கொடுத்தான். எனவேதான் வாழ்த்தவாய் தாழ்த்த சென்னியும் என்று திருமுறை கூறுகிறார். இறைவன் எதற்காக இந்த உடம்பை கொடுத்தான் என்றால் நம்முடைய பழைய வினைகளை கழிப்பதற்காக இந்த உடம்பை கொடுத்தான். சித்தாந்தம் கூறுகிற அற்புதமான செய்தி அது. நம் உடம்பை அனுபவிப்பதற்கு கொடுத்தான் என்பது அல்ல, பழைய வினைகளை நீக்குவதற்கு கொடுத்தான். எனவேதான் பரிமளர் உரை எழுதுகிறார், வினைகளின் பயன்களுள் இறந்த உடம்புகளால் அனுபவித்தனவும், பல பிறவிகளை நாம் உடம்புகளை பெற்று நீக்கியிருக்கிறோம், அவற்றில் அனுபவித்தனவும் பிறந்த உடம்பா இப்பொழுது முத்தப்பன் என்ற உடம்பை பெற்றிருக்கிறேன். இந்த பெற்றிருக்கிற உடம்பா நான் நல்வினை தீவினை இந்த 70 வயது 75 வயது நான் ஏதேனும் நல்வினை தீவினை செய்திருப்பேன். இந்த நல்வினை தீவினையால் வருகிற இந்த நல்லது கெட்டது என்ற பாவ புண்ணியங்களால் வருகிற நல்வினை தீவினைகள், பழைய பிறவியில் நான் சேர்த்து வைத்த நல்வினை தீவினைகள், இந்த உடம்பை இந்த பிறவியில் பெற்று அனுபவித்ததினாலே பாவ புண்ணியங்களை அனுபவித்ததினாலே சேர்த்திருக்கிற வினைகளும் ஒழிய, அதுதான் சார் மற்ற அழித்து. அப்ப பழைய வினையும் பரிமளர் மிக அற்புதமாக சித்தாந்தம் படித்தவர். எனவே எழுதுகிறார், பழைய வினையும் இந்த பிறவியில் இந்த உடம்பு எடுத்த வினையும் அழியும். நாம் பின்னால் பார்க்க போதும் எப்படி அழியும் என்பது. நிச்சயம் அழியும் என்றார் பரிமளரும் சொல்கிறார், இந்த சித்தாந்தம் சொல்கிறது. எனவே சேர்த்து வைத்த வினைகளும் இப்போது சேருவதற்காக நாம் அனுபவித்திருக்கிற வினைகளும் ஒழிய பின்னும் அனுபவிக்க கடவனாகிய ஆகாமிய வினையும் ஒழிந்தது. எனவே ஆகாமிய வினையாக இருந்தாலும் சரி, பிராரத்த வினையாக இருந்தாலும் சரி, அல்லது சஞ்சித வினையாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றையும் சார்பு உணர்ந்து விட்டால் சார்பு கெடும். இதுதான் சார்பு. சார்பை உணர்ந்து விட்டோமையால் இறைவன் நம்மோடு சார்ந்திருக்கிறான் என்ற செம்பொருளை உணர்ந்து விட்டோமையால் மற்ற அழித்து சார்பு விடும். என்ன சார்பு? இதுவரை பிறந்தவனுடைய பிறவியினால் ஈட்டி இருக்கக்கூடிய சஞ்சித வினை. இப்போது பிராரத்தத்தில் இந்த முத்தப்பதின உடம்பை பெற்றதினாலே என்னுடைய வயதில் செய்திருக்கிற பாவ புண்ணியத்தால் ஏற்பட்டிருக்கிற நல்வினை தீவினை பாவ புண்ணியம், இதனால் அடுத்த பிறவிக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிற வினை. இந்த பிறவியில் சிரமத்தை அனுபவித்து விடுவேன். அடுத்த பிறவிக்கு இப்ப செய்த பாவத்தால் புண்ணியத்தாலும் அடுத்த பிறவிக்கு சேர்த்து விடுவேன். அது பேர் ஆறாவது. தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னார்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்றால் பிராரத்த விதையும் ஆகாமிய விதை. அரசன் நின்று கொள்வான் என்று சொன்னால் பிராரத்த விதை. இப்போது நாம் ஒரு தவறு செய்தால் இந்த பிறவிலே அதற்குரிய பயனை அடைப்போம், அது பிராரத்த விதை கழிந்து விட்டது. ஆனால் இந்த பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அடுத்த பிறவிக்கும் அது வரட்டும் என்று சேர்த்து வைப்போமையானால் அதுதான் ஆகாமிய வினை. அப்ப முன் பிறவிகளை சேர்த்திருப்பது எங்கே இருப்பது? நாம் பிறந்த முத்தப்பன் என்ற உடம்பு பெற்றதற்கு காரணம் முன் பிறவியில் நாம் செய்திருக்கிற நல்வினை ஏதோ இறையொரு இருந்ததினால் சித்தாந்தம் படிக்கக்கூடிய பெருமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. போன பிறவியில் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது எந்த பிறவிய நாயாக கூட இருந்திருக்கலாம். நாயா இருந்தா கோயிலில் வருகிற அந்த தண்ணீரையும் கோயிலில் கிடைக்கக்கூடிய உணவையும் உண்டு வாழ்ந்தவராக இந்த முத்தப்பட்டிருக்கலாம். அப்படி கோயில் வாழ்ந்து நாயாக இருந்ததால் இன்றைக்கு சித்தாந்தத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். அப்போ போன பிறவியில் நான் ஏதோ ஒரு பயன் செய்திருக்கிறேன், ஒரு நல்ல புண்ணியத்தை செய்திருக்கிறேன். எனவே நான் இந்த பிறவியில்
இதுவரை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இறைவனை அறியாது இருந்த தன்மை கொஞ்சம் நீக்கப்பட்டு சித்தாந்தம் படிப்பதால் இறைவன் என் உயிரில் கலந்திருக்கிறான் என்ற சார்பை நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் சார்பு உணர்ந்தது. சார்பு கெட என்ன ஆயிற்று? சார்பு கெடு எப்படி கெடு? மிக அற்புதமாக தத்துவ நூல் இதற்கு விளக்கம் சொல்கிறார். இதுவரை ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். சார்பின்மை என்பதற்கு மற்ற அழித்து எது சார்பு என்றால் போன பிறவியில் செய்ததனால் வந்த சஞ்சித வினை, இந்த பிராரத்த வினையால் செய்திருக்கக்கூடிய வினை, இனி சேர்த்து வைத்திருக்கிற ஆகாமிய வினை, இந்த மூன்றும் அழியும். இதுதான் சார்பு இன்மை. இந்த மூன்றும் எப்படி அழியும்? சார்தலா நோய், சார்தலா அது நம்மை சாராதுங்கிறார். எப்படி அழியும் அழியும் என்பதை நம்முடைய சாஸ்திர நூல்கள் தெளிவாக உணர்த்துகின்றன. சிவபிரகாசத்தில் 87வது பாடல். எல்லையில் பிறவி நல் அரும் இருவினை எரிசேர் வித்தில் ஒல்லையின் அகலும். ஆச்சாரியனுடைய திருக்கண் பார்வைப்பட்டால் சான்றோர் பெருமக்களே, நாம் மாநிலங்களாக பிறந்து விட்டோம். இனி இறைவன் நம்மோடு உயிரில் கலந்திருக்கிறான் என்பதை நிச்சயம் இந்த அறையில் இருக்கிற நாம் நிச்சயம் சார்பை உணர்ந்திருப்போம். இங்கு இருக்கிறவர்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. நம்மை ஆற்றுவிக்கிறவன் இறைவன் தான், நம்மை இயக்குகிறான் இறைவன் தான் என்பதை இந்த அறையில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் இன்றைக்கு இந்த சொற்பொழிவை கேட்க வரமாட்டோம். எனவே இறைவன் தான் இயக்குகிறார் என்பதை சார்பு உணர்ந்திருக்கிறோம். சார்பு உணர்ந்திருக்கிற நாம் நம்முடைய பழைய வினைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மாமதி சிவம் சிவபிரகாசத்தில் ஒரு அருமையான ஒரு எளிமையான வழியை சொல்கிறார். மானிடரை, உன்னுடைய பழைய வினைகள் தீர வேண்டுமா? சங்கீத வினை தீர வேண்டுமா? ஆச்சாரியனுடைய திருக்கண் பார்வை படட்டும். எரிசேர் வித்து, நெருப்பை சார்ந்திருக்கிற அல்லது வறுக்கப்பட்ட நெல் எப்படி முளைக்காதோ, எரிசேர் வித்து வறுக்கப்பட்டிருக்கூடிய நெல் முளைக்காது. அதை போல நீ வறுத்துக் கொள்ள வேண்டும். நெருப்பு வேண்டுமே. நெருப்பு என்பது ஆச்சாரியனுடைய பார்வை. ஆச்சாரியன் உன்னை பார்ப்பாரையானால் நயன தீட்சை கிடைக்குமானால், அரிவாசக பெருமானுக்கு முதல் கிடைத்தது நயன தீட்சை, திண்ணனுக்கு முதலில் கிடைத்தது நயன தீட்சை. அதுபோல் நமக்கு நயன தீட்சை ஆச்சாரியரால் கிடைக்க வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம். ஆச்சாரியரையே கிடைக்க முடியவில்லை, இன்னைக்கு ஆச்சாரியை தேடி அடைய வேண்டி இருக்கிறது. யார் எனக்கு ஆச்சாரியர்? ஆசிரியர் யார்? வேறு யாரும் இல்லை. நம் இடத்தில் கையில் இருக்கிற திருமுறை 12 திருமுறை 14 சாஸ்திரங்கள் தான் ஆச்சாரியர்கள். அப்படியானால் அவருடைய நயன தீட்சை எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் சொல்வதனுடைய பொருள் புரியும். ஆச்சாரியருடைய நயன தீட்சை பெற வேண்டும். நான் யார் ஆச்சாரியர் என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் 12 திருமுறைகளும் 14 சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்கள். 12 திருமுறைகளிலே உள்ள புத்தகத்தை பரட்டுங்கள். அதிலே பக்கம் நம் கண்ணுக்கு தெரியும். அதிலே எழுத்துக்களை பார்த்து வேறு தொழில்வந்தர் இங்கே படித்தார், புத்தகத்தை பார்த்து படித்தார். அதுபோல சாஸ்திரங்கள் அவனவளாதியும் அவிமொழியும் மெய்கண்டார். நாம் அந்த எழுத்தை படிக்கிறோம். நாம் மட்டுமா படிக்கிறோம்? அந்த எழுத்தும் நம்மை பார்க்கிறது. நாம் எழுத்தை பார்க்கிறோம். அந்த தாளில் அச்சரம் பெற்றிருக்கிற எழுத்தும் நம்மை பார்க்கிறது. நிச்சயம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன். அந்த எழுத்து வெறும் எழுத்து அல்ல, அருளாளர்களால் பாடம் பெற்றிருக்கிற சொற்கள். அந்த சொற்கள் தான் ஆச்சாரியனுடைய பார்வை. அந்த எழுத்து நம்மை பார்க்கிறது, நாம் எழுத்தை பார்க்கிறோம். ஆச்சாரியனுடைய எழுத்துக்களான பார்வை நம்மை பார்ப்பதால் அதுதான் நயன தீட்சை. உண்மையில் நாள்தோறும்
நாளுக்கு ஒரு பதியம் படித்து பாருங்கள், புத்தகத்தை விரித்து படித்து பாருங்கள். அந்த எழுத்துக்கள் நம்மை பார்க்கின்றன, வெறும் எழுத்து அல்ல. ஏன் புத்தகத்தை வைத்து தலைமுறை விழாவிலே புத்தகத்தை வணங்குகிறோம்? அப்ப புத்தகம் ஒரு கடவுள் தானே. புத்தகத்தை நீத்து விட்டால் அதை தொட்டு வணங்குகிறோமே, அந்த எழுத்து தெய்வம் தானே. அப்ப தெய்வத்திற்குள் இருக்கிற எழுத்து, அந்த நூல் குறிப்பிலே இருக்கிற எழுத்து ஆச்சாரியனுடைய நயனமாகும். அப்படியா நாள்தோறும் நானும் சொல்ல, எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசே வித்தின் ஒல்லையின் அகலும். ஆச்சாரியனுடைய பார்வை பார்த்தா நம்முடைய பழைய வினை ஒல்லையின் விரைவாக. எதற்காக புத்தகத்தை நம்முடைய தட்சிணாமூர்த்தியும் மணிவாசகரும் கையில் எழுந்தருளி வைத்திருக்கிறார்கள் என்று சும்மாவா படைத்தோம்னா, அந்த ஏழுகள் தான் அவருடைய நயனத்தை செய்யும். அவர்கள் உயிரோடு இருந்து நம்மை பார்க்க வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் கையிலே இருக்கிற ஏழுகள் ஏன் அறிவுறுத்தப்படுவது? ஏன் அவர்கள் ஏழுகளை வைத்திருக்க? கடவுளுக்கு சிவபெருமானுக்கு ஏழு வைத்திருப்பதாக நாம் சொல்ல, கடவுள் வைத்திருப்பதாக சொல்கிறோம். ஆனால் ஆச்சாரியர்கள் ஏழு தாங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் அமைக்கிற போது கையில 7 நாள் பார்க்கிறோம். அப்ப 7 தான் நமக்கு ஆச்சாரியனுடைய நயனத்தை. அந்த ஏட்டை நாள்தோறும் தொட்டால், நூலை நாள்தோறும் தொட்டால், அதுதான் ஸ்பர்சத்தை. இந்த இரண்டும் இருக்குமானால் நம்முடைய பழைய வினைகளுக்கு மற்ற அழித்து சார்பு இல்லை. எவ்வளவு அழகாக நம்முடைய சிவபிரகாசம் சொல்லுங்கள். ஒல்லையின் அகல் ஏந்த உடல் பல வினைகள் ஊட்டும் பிராரத்த வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். சஞ்சித வினையை ஆச்சாரியனுடைய நயன தீட்சையினாலே தீர்க்கலாம். பிராரத்த வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவேதான் நம்முடைய அருளாளர்கள் அனுபவித்தார். மகனை வெட்ட வேண்டும் என்றால் வெட்டித்தான் ஆக வேண்டும். ஒரு கண்ணை இழக்க வேண்டும் என்றால் கண்ணை இழந்துதான் ஆக வேண்டும். மகனின் கூந்தலை அருந்தி கொடுக்க வேண்டும் என்றால் அறிந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பிராரத்தவினை அனுபவிக்க வேண்டும். 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் நம்முடைய அருளாளர்கள் ஏழைகளுடைய அருளை பெற்றார்கள். மெய்கண்டாரும் ஞானசம்பந்தரும் குறைந்த வயதில் அவர்கள் அருளை பெற்றார். நான் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தேன். ஞானசம்பந்தர் 3 வயதில் ஞானப்பால் உண்டாய் அப்போதே இறைவனுடைய முக்தியை பெற்றிருக்கிறார்கள். ஏன் 12 ஆண்டுகள் வரை அவர் வாழ வேண்டும்? பிராரத்தவினை அதை அனுபவிப்பதற்காகத்தான் சிவபாதி இருதயருக்கு மகனாக தோன்றினார். அப்ப அந்த சிவபாதி இருதயருக்கு மகனாக எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டுமோ அத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்த்துதான் ஆக வேண்டும். அது பிராரத்தவினை. எவ்வளவு அற்புதமா சொல்றார். எந்த உடல் பல வினைகள் ஊட்டும் தொல்லையின் வருதல் போல தோன்றிய வினைகள் உண்டு. எனவே எந்த உடல் பல வினைகள் ஊட்டும், எந்த உடல் பல வினைகள் ஊட்டும் பிராரத்த வினையை அனுபவித்துத்தான் ஆகும். தொல்லையின் வருதல் போல எப்படியும் என்றைக்கு பழைய காலத்திலிருந்து வருவதை போல தோன்று வினையது உண்டேன். ஆகமத்து ஆகாமிய வினையாக நல்வினை தீவினை என்ற இரண்டும் இருக்குமானால், ஆகாமியனை இருக்குமானால் அல்லொளி குறையும் ஞானத்து அளவுற அறிந்து போவேன். ஆச்சாரியன் கொடுத்த உபதேசத்தால் அந்த ஆகாமிய வினை சூரியனுக்கு முன்னே இருக்கிற இருள் போல அகன்றுவிடும். சான்றோர் பெருமக்களே, நான் 2வது செய்தியை பதிவு செய்கிறேன். முதல் செய்தி மற்ற அழித்து என்பதற்கு சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமி வினை 3ஐயும் அழிக்கும் என்று சொன்னேன். இது முதல் செய்தி. சார்தல் நோய் இதை சாராது இருக்கும் என்று சொன்னேன். 3 வினைகளும் சாராது இருக்கும் என்று சொன்னேன். எப்படி சாராது இருக்கும்? அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்றால் இல்லை. நீ பழைய வினையை ஆச்சாரிய நயன தீர்த்தால் சார்தரா நோயாக சார்பின்மையாக ஆக்கிக் கொள்ளலாம். சார்பு இல்லை.
நம்முடைய படை விதிகள் சாராது இருப்பதற்கு நாள்தோறும் திருமுறை படிப்போம், நாள்தோறும் சித்தாந்தத்தை கேட்போம். அப்ப படை வினை நீங்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய வினையை அர்த்தம் ஏந்த உடல் பழவினை ஊட்டும் இறைவன் ஊட்டுவான. அந்த ஊட்டினால் ஊட்டியது உண்டது செழித்து போய்விடும். எந்த உணவை உண்டாலும் அது செழிக்கும். அதுபோல நம்முடைய பல வினைகள் இன்றைய பிராரப்த வினைக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை அனுபவித்து ஊட்டி செல்மானம் ஆகிவிடும். இப்ப இந்த பிறவிலேயே அனுபவித்து முடிச்சிடும். அப்ப எதிர்கால வினை என்ன செய்யும்? ஆச்சாரியனுடைய ஞானத்தால், ஆச்சாரியனுடைய உபதேசத்தால், ஆசிரியர்களை பற்றி தெளிவான சித்தாந்த கருத்துக்களை சொல்லுகிற ஆசிரியர்கள் வீண் கதைகளை சொல்லாமல், எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு அப்பாற்பட்டு வேறு எங்கும் செல்லாமல், சாஸ்திரத்திற்கு மட்டும் பொருள் சொல்கிற, திருமுறைகளுக்கு மட்டும் பொருள் சொல்கிற ஆச்சாரியர் நமக்கு கிடைப்பார்கள். ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய ஞானம் வீண் கதைகள், கொண்டாட்டி பிள்ளை கதைகள் அல்ல. ஞானம் என்பது என்று சொன்னால் பிறவற்றிற்குள் செல்லாது திருவருளை தரக்கூடிய ஒரு பொழிவு, அதுதான் ஞானம். அல்லொளி குறையும் ஞானத்தளவுற அழிந்து போமே. அல்லொளி குறையும். சூரியனுக்கு முன்னால் இருக்கிற இருட்டு எப்படி அழியுமோ அது போல நாம் இந்த பிறவியிலேயோ அல்லது சஞ்சீவனியில் எஞ்சி இருக்கிற 20% பறந்தாச்சு, 80% ஆகாமியவனையா இருக்கு. அந்த 80 இந்த பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய நல்வினை தீவினையா பாப புண்ணியத்தால் அவர்கள் நல்வினை தீவினையும் ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்பதால் அது சூரியனுக்கு முன்னே இருக்கிற இருள் போல. மற்ற அழித்து, மற்ற என்பதற்கு 3 விதமான வினைகளை நாம் சொன்னோம். அதை அழித்து என்றால் முழுக்க முழுக்க திருமுறையை தந்த ஆசிரியர்கள் தான் 3 வினைகளையும் அழிப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்ற அழித்து சார்தரா, அவை நம்மை சாராத வண்ணம் இந்த திருமுறைகளும் சாஸ்திர நூல்களும் நம்மை ஆளாம். எவ்வளவு வேளாண் சொல்கிறார். அதுதான் நம்முடைய முதல் நிலையாக இருக்கிற திருக்கணிப்பட தாக்காது தாக்கி இறைவன் நம்மோடு இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய வினைகளை அவன் அனுபவிக்காமல் நம்மை அனுபவிப்பான். தாக்காது தாக்கி என்று சொல்லும் அற்புதமான சொற்கள். தாக்கார், அவன் நம்மிடத்திலே இருக்கிறான், அவனை அது தாக்கார். நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அவனை தாக்கார், தாக்கி. ஆனால் அவனால் நாம் பிறகு இதனை அனுபவிக்கூடிய சூழல் தாக்கப்பட்டு தாக்காது தாக்கி என்பார். இப்பொழுது இதைத்தான் சிவஞான சித்தியார் அற்புதமாக சொல்வார். சித்தியில் ஓர் விருத்த பாதி போதும் என்று சிவபசாரம் தர்மி ஆதீனம் அவர்கள் பாடியிருக்கிறார். ஒரு விருத்த பாதி போதும். சிவஞான சித்தியாரில் விருத்தப்பாவில் ஒரு பாதி பாட்டு போதும் வாழ்க்கையில. அதுதான் சாதரா நோய். பாதி பாட்டு. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே குலைந்து இருப்பானாயில். 2 வரி பாதிப்பாட்டு. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து. சிவபசாரத்தில் சிவஞான சித்தியின் பெருமையை தர்மியாதீன குரு முதல்வர் விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் பாடுகிற போது சொல்கிறார்கள். அறியாமை அறிவகற்றி இறைவனை தெரியாது இருக்கிற நாம் இப்பொழுது இந்த பிறவியில் நமக்கு இறைவன் இந்த உடலை தந்து இறைவன் யார் என்பதை உணர வைத்திருக்கிறான். இல்லாட்டி சித்தாந்த பெருமன்றத்திற்கு நாம் வரமாட்டோம். இறைவன் நம்மை உணர வைப்பதற்கு இந்த பிறவியை தந்து இறைவன் தான் எல்லாம் அவனருளால் அவனால் வணங்கி அவன்தாள் வணங்கி என்று உணர வைத்திருக்கிறான் இல்லையா? இதான் அறியாமை அறிவகற்றி.
இதுவரை பல பிறவிகளில் இறைவன் யார் என்பதை அறியாமல் இருந்தோம். அந்த அறியாமையை அறிவு அகற்றி இந்த பிறவியில் இப்பொழுது நமக்கு இறைவன் இருக்கிறான், இறைவன் கடவுள் உண்டு, அவன் மனதிலே இருக்கிறான், அவன் வழி நாம் நடக்கிறோம், இதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவி அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து உள்ளத்திற்குள்ளே இருக்கிற இறைவனை அவன் அறிவிக்க நாம் அறிந்தோம். நம்மால் அறிய முடியாது. அவர்களால் அவன்தான் வணங்கி பச்சை ஞானத்தால் நம்முடைய உயிர் பெற்றிருக்கக்கூடிய பிகாம் பிஎஸ்சி டாக்டரேட் எம்ஏ இதால் இறைவன் இருக்கிறான் என்று அறிய முடியாது. படிச்சான் பாட்டை கெடுத்தான். பாடுந்தான் நம்ம அனுபவிக்கிற அனுபவம், அதை தருகிற இறைவன். ஆனா படிச்சவன் பாட்டை கெடுத்தான், அன்னைக்கே பாடிட்டான். படிச்சவன் தான் சாமி இல்லைன்னு சொல்லுவான். எனவே படித்ததினால் நாம் பசு அறிவு, அதனால் இறைவனை அறிய முடியாது. இறைவன் இந்த பிறவியில் இந்த 50-60 வயதில் சத்திரிவாதம் என்ற அருளை அவன் தந்ததால் நாம் ஓய்வாக கருதாமல் பெருமன்றத்திற்கு வந்து பயிற்சி கேட்கிறோம். இதுதான் உண்மை. அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து இறைவனுடைய திருவருளால் நாம் அறிந்து, நம்முடைய அறிவால் அறியல, இறைவனுடைய திருவருளால் இறைவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். சித்தாந்தம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. உன்னால இறைவனை பார்க்க முடியாது, இறைவன் அருள் இருந்தால் தான் இறைவனை அறிய முடியும். அருளால் அறிந்து என்கிறார். அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து, நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ஞான சம்பந்தருக்கு எனக்கு தோல்வியை செய்வது காட்ட வேண்டும் என்று அழுதாரா? அவர்களால அப்பால் அழுதார். ஆனால் இறைவன் அந்த அழுதவர்களுக்கு அவன் அறியாமலேயே தன்னை அறிவித்தனால் தோல்வியை செய்வது என்று பார்க்கிறார். 3 வயதில் அந்த குழந்தை பாடிற்று என்று சொன்னால் அது அப்பாவோட படித்த வேதத்தினால் அறிந்ததா இறைவனை தோல்வியை செய்வது? இல்லை. ஞானப்பால் கொடுத்ததால் அந்த ஞானப்பால் தவ முதல்வர் தாம் உணர்ந்தால் அந்நிறை சேர்க்கிறார். தவ முதல்வர் தாம் உணர்ந்தார். தவ முதல்வர் முன் பிறவியில் செய்த தவத்தால் அதான் முதல்வர்கள். தவ முதல்வர் அலையிலான ஞான கலைகளை எல்லாம் தவ முதல்வர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சேர்க்கிறார், பாடினார் என்று சொன்னார். முன் பிறப்பில் செய்த வினையின் காரணத்தால் இந்த பிறவியில் அவருக்கு அருள் கிடைக்க அந்த அருளால் இறைவனை அறிந்தார் என்று எழுதினார். அப்ப இறைவனால் தான் அறிய முடியும். அருளால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து. 2 சொற்கள் மறுமையான சொற்கள். குறியாதே குறித்து. குறியாதே என்றால் தன்னால் முடியும் என்று நினைத்தால் இறைவனை காண முடியாது. இதுவே நம்ம நான் தான் ஜாமீன் சொன்னாலும் எத்தனை பேர் இருக்கான், இன்னும் இருக்கிறான். ஆனால் அருந்தியார் பாடுகிறார், குறையாதே குறியாதே, நீ இதுதான் கடவுள் என்று அறிந்து கொள்ள வேண்டாம். அருட்பா பாடிய பெருமான் உன் பகுதிகளில் விநாயகரையும் முருகப்பெருமானை பாடி போற்றியவர் 6ஆம் திருமுறையில் ஒளிவடிவாக இருக்கிற இறைவன் என்று பாடினார் என்றால் என்ன பொருள்? அதான் குறியாதே குறித்து. தன்னால் முருகனாக, தன்னால் விநாயகராக, தன்னால் நால்வராக இறைவனை கண்ட அருட்பிரகாச வள்ளல் பெருமான் கடைசியில் ஒளிதான் தெய்வம் என்று வந்தார் என்றால் முன்னே அவர் கண்டது அவருடைய பசு ஞானம், பின்னே கண்டது இறையருள் ஞானம். அந்த இறைவன் ஞானம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிற ஒளிவோடு இறைவன் இருக்கிறார் என்று பிரகாசவர்களுக்கு தோன்றித்து என்று சொன்னால் அதுதான் இறைவன் கொடுத்தார். குறையாதே குறியாதே குறித்து. நான் கடவுள் அருவப்பெருமான ஏறுமையில் ஏறுவிலை யாருவோம் என்றுதான் பாடிக்கொண்டிருந்தேன். அது என்னுடைய பசு ஞானம். ஆனால் எல்லா உலகத்திலும் பறந்திருக்கிற இறைவா என்று இறைவனை அவர் எல்லா உலகத்திலும் எல்லா பொருளிலும் கண்டார் என்றால் அது இறைவனுடைய குறியாதே
புரியாதே குறித்து அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே. சார்ந்தனா நோய், நோயை சாராது. அந்த கரணங்களால் தரப்படுகிற இன்ப துன்பங்களை அனுபவிக்காது. கரணங்கள் அந்த கரணங்களால் கூடாதே வாடாதே. எவ்வளவு அழகாக சொல்கிறது. அந்த கரணங்கள் கரணங்களாக இருக்கிற மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, சித்த, அங்கம், இந்த கருவிகளை வைத்துக் கொண்டுதான் அறிவு பெற முடியும். கருவியே உயிர் அல்ல. ஆனால் உயிர் அறிய வேண்டுமானால் கருவிகள் இன்றியமையாது. இது சித்தாந்தம். கருவிகள் உயிர், அந்த கருவிகள் அங்கு ஒன்று, அந்தந்து கருவிகள் அறிவு அல்ல, அது உயிர் அல்ல. ஆனால் உயிருக்கு கருவிகள் இல்லாமல் அறிய முடியாது. எவ்வளவு சார்ந்தது வண்ணம் பாருங்கள். ஒருவர் சார்ந்தது போல காட்டுகிறார். சார்பு என்பது உலகத்தோடு நாம் வாழ்கிற காலத்தில் உலகத்திற்குரிய இன்ப துன்பங்களை அடைவிப்பது சார்பு. எப்பொழுது செம்பொருள் காணுகிறோமோ, உடையாறு குறித்து நாம் குறியார் குறித்து எப்பொழுது இறைவனுடைய திருவருளால் அனுபவிக்கிறோம், அப்பொழுது சார்பு கெட சாதனா. அதான் குடையாதே குறித்து அந்த கரணங்கள் கூடாதே வாடாதே குடைந்து இருப்பையாகின். நீ அப்படி இருந்தால் இறைவனை அறியலாம். இறைவன் எப்படி வருவார்? 12 வரிகள். பிரியாதே சிவந்தானே பிரிந்து தோன்றி, அதுக்கப்புறம் பிரபஞ்ச பேதமாலாம் தானே தோன்றி, நெறியானே இவை எல்லாவை அல்லாவாகி என்றும் நம்மிடத்தில் நிற்பான் இறைவன். அப்ப நாம் இறைவனிடத்தில் குறைந்திருந்தோமையானால் அவன் என்ன செய்வானாம்? பிரியாதே சிவந்தானே பிரிந்து தோன்றி. நம் உள்ளத்தில் பிரியாது இருந்த இறைவன் உனக்கு அருள் வழங்குவதற்காக பெருமான் எப்படி ஞானசம்பந்தருக்கு தோடைய சிறியனாக தோன்றினாலும் அதுபோல தோன்றுவார். பிரியாது இந்த இறைவன் பிரிந்து தோன்றுவான். அது மட்டுமல்ல, எல்லா பொருள்களிலும் நீ இறைவனை காணுமாறு அவர் பிரியாதே சிவந்தானே பிரிந்து பிரபஞ்ச பெறலாம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளிலும் இறைவன் தோன்றுவான். அப்ப சார்பு வந்து நாம் சார்புகளை ஒழுகினால் சார்தரா, சாதரும் நோய் சார்தரா, அவை நமக்கு சாராது. இறைவன் சார்பு பண்ண வைக்க மாட்டான். அப்ப சார்பின்மை வந்துவிடும். அப்ப முழுக்க முழுக்க நான் என்ன வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வினைகள் என்று சொல்லுகிற 3 வினைகளும் சார்பு இன்மை, சாராது இருக்கும். சார்ந்துதான் வாழ்ந்தோம். ஆனால் அவற்றை கூட சாராது இருக்கலாம். அது எப்படி சார் அனுபவிச்சது விடலாமான்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு சின்ன உதாரணம் தரேன், அது தப்போ ரைட்டோ தெரியாது. இன்னைக்கு டிவி ரொம்ப முழுக்க நம்ம எல்லாரும் டிவி இல்லாத வீடு கிடையாது. ஒரு காலத்துல டிவி வந்த காலத்துல நேஷனல் இதுல ஒரு ஒலியும்னு ஒரு வெள்ளிக்கிழமை 7லிருந்து 8 ஒலி வரும். அப்ப பார்த்தா இந்த டிவி வந்த நேரம், அந்த 7லிருந்து 8 இந்த ஒலியும் ஒளி பார்க்கறதுக்கு நாம அடுத்த வீட்டில் போய் ஒளிஞ்சிருந்து பார்த்ததெல்லாம் உண்டு. அல்லது பொது டிவியில போய் முன்னாடி பாயை வச்சு போய் 7 மணிக்கே உட்கார்ந்து 7:30க்கு பார்த்ததெல்லாம் உண்டு. எவ்வளவு ஆர்வமா பார்த்துருப்போம், திருட்டுத்தனமாலாம் பார்த்துருப்போம். இந்த மனைவி எல்லாம் கூட சில பேர் சொல்லுவாங்க, நீ டிவி வாங்கி தெரியல, ஒரு ஆண்டனாவது வாங்கிட்டாயா, நான் மாட்டேன். அப்ப அந்த மாதிரி பார்த்த நாம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்த நாம் இன்னைக்கு ஒரு நாள் பூரா அந்த ஒளியும் ஒளியும் ஒரு சேனல்ல போடுறான், பார்க்கிறோமா? அப்ப நம்முடைய சார்பு தன்மையை நம்மால் ஒழித்துக் கொள்ள முடியும். அன்னைக்கு 7லிருந்து 8 வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அதை பார்த்தே திருன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த பார்த்த நாம் அந்த ஒளியும் ஒளியும் இப்பொழுது ஒரு சேனல் பூரா நடக்குது. பாட்டு காட்சின்னு பார்க்கலையே, அதை விட்டுட்டோமே. அப்ப நம்மால் விரும்பப்படுகிற ஒன்றை நம்மால் சார்பு கெட ஒழுக முடியும். அது ஏன் மக்கள் கொண்டு வரக்கூடாது? அதுதான் இப்பொழுது
சிவஞான சித்தியாரும் சிவப்பிரகாசரும் சார்பை உணர்ந்து சார்படலாம். இப்பொழுது சார்தரா நோய், சார்தரும் சார்தரா நோய். அப்ப நோய் நம்மை சார்தரா என்று வள்ளுவ பேராசார் சொன்னரே எல்லாம். இப்படி அடைய சார்தரா நோய், அந்த நோய் நம்மை வருத்தார். அதாவது 3 நன்றாக நினைவுள்ள வேண்டும். மற்ற அடித்து என்பது 3 வினைகள், சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாரம். இந்த 3 வினைகளை நாம் அழித்துக் கொள்ள முடியும் என்பதற்கு நம்முடைய பாட்டு ஒன்றை பெருமான் காட்டுகிறார். 307வது சிவஞான சித்தியார். உலகினில் என் செயலெல்லாம், இப்போது நாம் செய்ய வேண்டிய சாதரா நோய், நாம் செய்ய வேண்டிய செயல் சார்பின்மை என்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த 3 வினைகளும் நீங்க வேண்டும் என்றால், சார்பின்மை நம்மிடத்தில் அமைய வேண்டும் என்றால் என்ன நிகழ வேண்டும்? சிவஞான சித்தியார் இதற்கு முடிவு சொல்லுகிறது. 307வது பாட்டு சலமிலனாய் என்று தொடங்குகிற பாட்டு. அதனால் நமக்கு வேண்டிய பகுதி மட்டும் இருக்கு. உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே. இறைவா, உலகத்தில் நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நீ எனக்கு விதியாக தந்த செயல்களே. எதையும் நாம் இறைவன் செயலால் செய்கிறோம் என்று முதலில் உணர வேண்டும். உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே. நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய். நீதான் என் உள்ளே இருந்து கொண்டு என்னை செய்ய வைக்கிறாய். உள்நின்றும் செய்வித்தாய். சுந்தர பெருமான் பாடுகிறார். இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு கூட நம்மை வழிகாட்ட வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஊழல் வந்தால் இப்பொழுது அதை ஈகோ என்று சொல்லி வடக்கு மன்றத்தில் போய் பிரிந்து விடுகிறார். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் பறவை நாட்டியாரிடத்திற்கும் 2 பேருக்கும் ஊழல் நிகழ்ந்தது. இந்த பறவை நாட்டியாருடைய ஊழலை தீர்ப்பதற்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் கோர்ட்டுக்கு போகல, அல்லது அங்கிருந்த ஆசிரியர்கள் மண்டபத்தில் போய் முறையீடு செய்யல, இறைவனிடத்தில் முறையீடு செய்தார். அப்ப இன்னைக்கு கணவன் மனைவியாக பிரிய நினைக்கிறவர்களை பெற்றோர்கள் கோர்ட்டு மண்டபத்து வழக்காடு மன்றத்திற்கு சென்று அவர்களை பிரிப்பது சேர்ப்பது என்று வராமல், இவர்களை சேர்த்து வைத்தது இறைவா நீதானே என்று இறைவனை வேண்டி இந்த 2 பெற்றோர்களும் தவம் இருந்தால் இருவரும் கொண்டு சேர்வார்கள். இது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு. நாம் இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லுகிறார், உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே. நீ எனக்கு விதித்தது. நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய். செய்ய வைத்து நீதான் நடத்துகிறாய் என்றும், நிலவுவது ஒரு செயல் எனக்கு, இந்த எந்த செயலும் என்னுடையது அல்ல, உன் செயலே என்றும் நினைவார்க்கு. எல்லாம் அவன் செயல்தான் என்று நினைவார்க்கு. கடைசியில் ஒரு வரியை போனார் சித்தியார். வினைகள் எல்லாம் நீங்கும் தான். வினைகள் நீங்கும் தானே வாழ. இந்த 3 வினைகளும் நீங்கும். வினைகள் எல்லாம் நீங்கும் தான். எல்லாம் உன் செயல், என் செயல் அல்ல என்று தற்பவத்தை, தன்னுடைய முயற்சி, அந்த தன்னுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு எல்லாம் இறைவன் செயல்தான் என்று இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்து விடுவானால் நிச்சயம் சாதரா நோயை நாம் அனுபவித்தோம். இறைவனுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிற நன்மை தீமை என்பதை நினைத்தால் உறுதியாக இறைவனுடைய திருவருளால் சார்பின்மை என்ற நிலையில் 3 வினைகளையும் நீக்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் ஒரு பாடலை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். சிவஞான போதம் 10ஆம் சூத்திரத்தில் 2ஆம் அதிகரணத்தில் சொல்கிறார், நாம் அல்ல இந்திரியம், நம் வழியின் அல்ல வழி. எதுவுமே நம் வழி அல்ல, இறைவன் தான் நமக்கு தருகிறார் நம் வழியின் வழி. நாம் அல்ல நாடும் அரணுடமை. நாம் அல்ல, எல்லாம் நமக்கு இறைவனுடைய அடிமைகள். நாம் ஆமினில் எத்தனில் நின்றாலும், இந்த ஒரு சொல் இன்றியமையாத இந்த வெண்பா, எத்தனில் நின்றால் உயிர்கள் பல உடம்புகளை எடுக்கலாம்.
எத்தனில் நின்றாலும் இறை பணியார்க்கு இல்லை வினை முன்செய் வினையும் தருவான். இறைவனை அறிந்து வழிபடுகிறவருக்கு நாளும் அரங்குடைமை, நாமும் அரங்குடைமை. இறைவனுடைய அடிமைகள் என்று என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு எத்தனிவில் இருந்தால், எந்த தனிவிலே உடம்பிலே இருந்தால், எத்தனிவில் நின்றால் இறை பணியார்க்கு இல்லை வினை, இல்லை வினை முச்சை வினையும் ஆகாமி வினையும் இல்லை, பழைய வினையும் இல்லை என்று சிவஞான போதம் 10ஆம் சூத்திரத்தில் 2ஆம் அதிகரணத்தில் ஒரு வெண்பாவை மெய்கண்டார் பாடியிருக்கிறார் என்று சொன்னால், சார்பு இன்மை என்ற தலைப்பில் திருக்குறள் காட்டுகிற நம்முடைய சார்புணர்ந்து சார்புட ஒளியின் மற்ற அழித்து, அதான் சார்பு. மற்ற அழித்து என்றால் 3 வினைகள், அவற்றை அழித்து சாதலா சார்தல். எனவே அந்த 3 வினைகளையும் அழித்து நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய வினைகள் நம்மை சாராத வண்ணம் இறைவனாவது இருக்கிற சிவபெருமான் நம்மை காப்பாற்றுவான் என்ற நிலையில் 3 வினைகளை அழிப்பதற்கு ஆச்சாரியருடைய நயன தீட்சை, அவருடைய அருள் உபத தீட்சை, அதைத்தான் நயனை ஸ்பர்ச தீட்சை என்றும் ஆசியுரை என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே உரையளவில் உரை தரிசனம் என்று வருகிற பொழுது காட்சி, அப்படி ஸ்பர்ச தீட்சை, அதுபோல உரை தீட்சை என்ற 3 நிச்சயம் இந்த 3 வினைகளை நாம் சார்பின்மையை பெறலாம் என்பதை சாத்திரங்களும் பெரிய புராண நிகழ்வுகளும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே சார்பின்மை என்பதில் 3 சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம் என்ற 3 வினைகளையும் இறைவனுடைய சார்பை உணர்ந்து விட்டால் நிச்சயம் இறைவனுடைய வடிவமாக இருக்கிற ஆச்சாரியர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த திருமுறைகளாக இருக்கக்கூடிய அவை நயன தீட்சையாக, ஸ்பர்ச தீட்சையாக, உரை தீட்சையாக, மந்திர தீட்சையாக அமைந்து அவற்றை சார்பரா சார்பின்மையாக ஆக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.